அமைதியா இருக்கும். அம்மி அம்மி பாரு அம்மி, நான் குடிச்சுட்டு போயிடுவோம் வீட்டுக்கு, உங்களுக்கு கூட்டு போயிடுவோம். பாருங்க இது சங்கத்தில் தொடக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சபைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி சொன்னா, எந்த தாக்கத்தோடு ஆரம்பிக்கப்படுதுன்னா, நம்ம மக்கள் பைபிள் கொண்டு வருவாங்க. ஆனால் அவங்க படிக்க முடியாது. அவங்களுக்கு படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தொடரில் படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு படிச்சு சொல்லிட்டாங்கன்னு 1994 வருஷத்தில் நாங்கள் ஆரம்பித்தோம். ஒரு சின்ன சபைகளில் இந்த மாதிரி ஒரு சின்ன நிகழ்ச்சி, ஒரு 7-8 பேரோடு சேர்ந்து ஆரம்பித்தோம். இந்த அமைப்பை ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து மக்களுக்கு வந்து இப்போது இந்த செடிகள் கொடுக்குறது, அவங்களுக்கு ஆரோக்கியத்தை பற்றி சொல்கிறது, பாத்ரூம் லெட்டின் ஏன் கட்டணும், ஆரோக்கியமாக எப்படி வாழணும், அப்புறம் ஆரோக்கியமாக இருக்கிறத பற்றி அறிவுறுத்துறது, இந்த மாதிரி காரியங்கள் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம், தொடர்ந்து செஞ்சுட்ருக்கோம். இது ஆரம்பம் வந்து சபையில் தான் ஆரம்பித்தோம். ஏன் ஆரம்பித்தோம்னா, அவங்க படிக்கணும், படித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். பைபிள் வச்சுக்கிட்டோ புத்தகத்தை படிக்காமையோ மற்ற விஷயங்களை படிக்காமையோ இருக்கக்கூடாது. நான் சின்ன வயசுல நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எதுக்காக இந்த அமைப்பை ஏற்படுத்தினேன்னா, நான் ஏற்படுத்த ஒரு கூடுதல் வந்ததுன்னா, தாம்பூரில் நின்றுட்டு இருப்பேன். தாம்பூரில் பேருந்தில் இருந்த பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருப்பேன். பெரியவங்கெல்லாம் வந்து இந்த பஸ் எங்கே போகும், எங்கே போகுது, இந்த பஸ் எங்கே போகுதுன்னு கேட்பாங்க. ஏம்மா நீ எங்கே போகணும் சொல்லுமா, நீ ஏன் அந்த பஸ் தான் போயிருக்க, நீ எங்கே போகணும்னு சொல்லு, நான் அந்த பஸ்ஸில் உள்ள கொண்டு போய் விடுறேன், ஏற்றி விடுறேன்னு சொல்லுவேன். சரிப்பா நான் வந்து இந்த பக்கம் போகணும்பா, குருவாஞ்சேரி பார்க்க போனோம், காயல்பேட் போனோம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லு, உங்க அந்த பஸ்ல ஏற்றி விடுறேன். நீ ஏன் இந்த பஸ்ன்னு கேட்டுங்க, அந்த பஸ் எங்கே போகுது, அந்த பஸ் எங்கே போகுது நான் கேட்குறேன். அந்த அவங்க படுற கஷ்டத்தில் பார்த்து என்ன பண்ணுவாங்க, சில பேர் கலரை பார்த்து கூட பஸ்ல ஏறுவாங்க. சில பேர் இந்த பஸ் நம்ம ஊருக்கு போகுது, வேற பஸ்ல ஏறுவாங்க. ஒரு காஞ்சிபுரத்தில் ஒரு தான் போயிட்டு இருக்கும்போது கல்கராஜ் போயிட்டு இருந்தேன் ஒரு நிகழ்ச்சிக்காக, ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒரு நிகழ்ச்சி பயிற்சிக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மா வந்து ஒரு வாலிபமான பாப்பா ஒரு பஸ்ஸில் ஏறிட்டாங்க, நாங்கள் ஏறின பஸ்ஸில் ஏறிட்டாங்க கல்கராஜ் போகிறதுக்கு. அப்புறம் கொஞ்ச தூரம் வந்து போயிட்டு அந்த பஸ்ஸு இந்த பஸ்ஸு திரும்ப மாட்டாங்க. இந்த பெரிய ஒரு இந்த கடைக்கு வச்சிருந்த முதல்ல ஏற்றாரு, அவரை பார்த்து நானும் ஏற்றேன் இந்த பஸ்ஸில். நாங்கள் அவர் ஏற்றாரு, நம்ம ஏற முடியாது. அது மாதிரி ஜனங்க வந்து இவங்க பார்ப்பாங்க. ஜனங்கள்லாம் ஓரளவுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் நம்ம ஊருக்கு போகிறாரு அதெல்லாம் இருக்காங்க, இந்த பஸ் நம்ம ஊருக்கு தான் போகலாம், அதை ஊர்ஜிதம் பண்ணிக்கிறதுக்கு கட்டாயமாக இந்த பஸ்ஸு நம்ம ஊருக்கு தான் போகலாம், அந்த சந்தேகம் தீர்த்துக்கிறதுக்காக பஸ்ஸில் யாரும் நமக்கு தெரிஞ்சு இருக்காங்க, இந்த ரோடு தான் பஸ் போகலாம் அப்படின்னு சந்தேகத்தை தீர்த்துப்பாங்க. அது மாதிரிலாம் ஜனங்களை கவனிப்பேன் நான். அப்போ இவங்களுக்கு கல்வி அவசியமாக இருக்குது, பெரியவங்களுக்கு கல்வி அவசியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அறிவுரை இயக்கத்தில் தான் சம்பளம் இல்லாமல் நாங்கள் அப்போ ஜனங்களுக்காக ஓட்டணும். அந்த அறிவுரை இயக்கம் மூலமாக இந்த கல்வி அமைப்பை ஏற்படுத்தணும், கிராமத்தோறும் ஏற்படுத்தணும். அது ஒத்துழைப்பு கொடுக்கல. ஜனங்க வந்து அவங்களுக்கு சில பேர் வந்து வெட்டப்பட்டுக்கிட்டு படிக்க வர மாட்டாங்க. நான் படிச்சு என்ன பண்ண போறேன் இந்த வயசுல, சில பேர் சொன்ன பதில் இதில் இந்த அனுபவத்தை நான் சொல்றேன் உங்களுக்கு. நான் இதுக்கு புறநாளில் படிச்சு நான் என்னத்தை போய் என்ன பார்ப்பேன், இப்போ நான் போறேன், நீங்க இந்த சின்ன பசங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு போயிடுவோம். சில இடத்துல பெரிய பெரிய ஸ்லைட்லாம் கொண்டு போய் வச்சோம். வச்ச இடத்துல ஒரு ஓலை வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த ஓலை வீடு அந்த பாப்பா சொல்லி கொடுக்குறதுக்காக நேம் சொன்னு வச்சுக்கலாம். ஒரு பாப்பா 200 மாதம் கொடுக்குற மாதிரி ஒரு பாப்பாவை நேம் படிச்சு பாப்பானா, அந்த வச்ச இடத்துல தான் அந்த ஸ்லைட் இருந்ததுக்காண்டி அந்த ஸ்லைட் வந்து சரி ஏறி அந்த கட்டணம் கொடுத்து வெறும் பலர் மட்டும் தான் இருக்கும். அது மாதிரிலாம் நிறைய இடத்துல கொடுத்து செயல்படுது. சரி, இன்னும் மேற்கொண்டு ஜனங்களுக்கு என்ன செய்யலாம், இன்னும் அவங்க வாழ்வாரத்துக்கு என்ன செய்யலாம், இன்னும் ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியும், அதை யோசிச்சு தான் இந்த என்ரோல்மெண்டல் ப்ரோக்ராம். சரி, மக்கள் ஆரோக்கியமாக வாழட்டும், நல்ல மரங்கள்லாம் வாழட்டும், கிராமத்தில் நல்ல மரங்கள்லாம் வரட்டும், ஜனங்களுக்கு வந்து நல்ல பழ மரங்கள்லாம் வைப்போம், நிறைய பெரிய மரங்கள் வைப்போம், மூலிகை மரங்கள்லாம் வைப்போம், ஜனங்க ஆரோக்கியமாக வாழட்டும்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை நானும் தம்பி அவரும் முதல்ல ஒரு கிராமத்தில் போயிட்டு புங்கேரின்ற ஒரு கிராமத்தில் ஆரம்பிச்சு அங்கே நாவ மரங்கள்லாம் எடுத்துன்னு போயிட்டு காடு இலாக்காவிலிருந்து நாவ மரம்லாம் வாங்கி வச்சுட்டு வந்தோம். அது மாதிரி ஒவ்வொரு நெல்லிருந்து நாங்கள் இந்த காரியங்களை செஞ்சுட்டு வரோம். ஏன் செய்யணும்னு சொன்னால், தம்பி அமைதியாரு உங்களை பிடிச்சிட்டு போயிட்டாரு, ஒவ்வொரு நிலையிலிருந்து நம்ம போகணுன்றதுக்காக இந்த காரியங்களை செய்யணும். ஆரோக்கியமாக வாழணும், நல்ல ஜனங்களுக்கு நல்ல காய் கனி கிடைக்கணும், நல்ல காற்று கிடைக்கணும் அப்படின்னு தான் இந்த நிகழ்ச்சி நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள்
என்ன செய்யணும்? செஞ்சுட்டோம். முதல்ல நமக்கு வந்து மண் நல்லா இருக்கும், மண் நல்லா இருக்கும். அப்புறம் அந்த மரங்கள் நமக்கு நல்லா வளரணும். மண், மரங்கள், இயற்கையான அமைப்பு இருந்தால் தான் இந்த மழை கூட நமக்கு வரும். அதான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நீரின்றி அமையாது உலகு, யாரும் மானின்றி அமையாது ஒழுக்குன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு அர்த்தம் என்ன சொன்னா, மழை இல்லைன்னு சொன்னா இங்க ஒழுங்கு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு தான் சொல்றாரு. எப்படி சொன்னீங்கன்னா, ஒரு மழை இல்லைன்னு சொன்னா ஒரு பெரிய போர் போடுறவரோ, பெரிய கிணறு எடுக்கிறவரோ, ஒரு செல்வத்தை என்ன பண்ணுவாரு, நிறைய பெரிய கிணறு எடுத்து விவசாயம் பண்ணுவாரு. மற்ற இடத்துல வறட்சியா இடத்துல என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து நெல் என்ன பண்ணுவாங்க, அறுத்து கூட எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட பஞ்சம் வரும். அதனாலதான் அவர் ஒழுங்கு கெட்டு போயிடும். மழை இல்லைன்னா ஒழுக்கம் திருடுலாம் வந்துடும், திருட்டு சம்பவம்லாம் நடக்கும். இருக்கிறவங்க இருந்து பஞ்சத்துல இல்லாத கொள்ளை அடிச்சிடும். அப்படின்றதுனால அந்த நீரின்றி அமையாது உலகு, யாருக்கும் மாறின்றி அமையாது ஒழுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஒழுக்கம் மழை இல்லைன்னா ஒழுக்கமே கெட்டு போயிடும், மக்கள் ஒழுக்கமே கெட்டு போயிடும். அதனால இந்த மழை வரணும்னா நம்ம மரத்தை வைக்கணும். மரம் வந்து மழை வர்றதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னா இப்ப இருக்கிற இந்த இருக்கு இல்லையா, இந்த ஓசோன் படம் இருக்கு. அது இல்லாம இப்போ இந்த கிருமி, கொரோனா கிருமி ஆக்சிஜன் நல்ல உடம்புல நிறைய ஆக்சிஜன் சுவாசிக்கிற இடத்துல வரல. நல்ல நம்ம கிராம பகுதியில வர்றது. மக்கள் நெருக்கமா இருக்கிறாங்க, ஆக்சிஜன் குறைபாடு கம்மியா, காற்று கம்மியா இருக்கு பார்த்தீங்களா, ஆக்சிஜன் சுவாசிக்கிற காற்று கம்மியா இருக்கிறது தான் அது நிறைய பரவும். ஏன்னா முழுக்க ஆக்சிஜன் வந்துச்சுன்னா அந்த கிருமி செத்து போயிடும். ஆக்சிஜன் நம்ம உடம்புல நிறைய இருக்குதுன்னா எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு அர்த்தம். எதிர்ப்பு சக்தி இருக்குதுன்னா அந்த கிருமி செத்து போயிடும். அதான் ஆக்சிஜன் கொடுக்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் போனா ஆக்சிஜன் தான் வைப்பாங்க. அப்போ ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியம், நமக்கு இந்த பிராணவாயு எவ்வளவு முக்கியம். அது இல்லாம நம்ம வெளியிடுற கரிமல வாயு, மாடுகள் வெளியிடுற கரிமல வாயு, நம்ம விடுற புகை, மரங்கள் விடுற, அதாவது மரங்கள் வெளியேற்ற இது கெட்ட காற்று, அது இல்லாம வாகனம் வெளியேற்ற கெட்ட காற்று, கம்பெனி விடுற கெட்ட காற்று, எல்லாத்தையும் மரங்கள் என்ன பண்ணுதுன்னா அது எடுத்துக்கிட்டு அது நமக்கு ஆக்சிஜன் தருது. சுத்தமான சுவாசிக்கிற காற்று தருது. நமக்கு அந்த சுவாசிக்கிற காற்று நல்ல ஆக்சிஜன் தான் நம்ம ரொம்ப நாள் வாழ முடியும். அப்ப ஆக்சிஜன் குறையா இருந்ததுன்னா இந்த நுரையீரலும் கம்மியா விரிய ஆரம்பிக்கும். அதாவது கம்மியா விரியும், அதிகமா விரியும். நம்ம மூச்சு நல்லா பிரீட் பண்ண முடியாது. அதே நுரையீரல கம்மியா காற்று போய் சுவாசிக்கிற அந்த பை சுருங்கிச்சுன்னா, சுருக்கமா இருந்ததுன்னா, அதிகமான நல்ல காற்று கிடைக்கலன்னு சொன்னா ஆற்றில் நிறைய காற்று போகாது. ஆற்றில் நிறைய ஆக்சிஜன் போகலன்னு சொன்னா ரத்தங்கள் ஓடாது. ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகணும். நம்ம உடம்புல ரத்தம் பம்பிங் ஆகி எல்லா இடத்துக்கும் ஆக்சிஜன் வந்து ஹியூமோகுளோபின் கொண்டு போகாது. ஆக்சிஜன் வந்து ஹியூமோகுளோபின் கொண்டு போகணும், அந்த ரத்தத்துல ஓடணும். அது ஓட இல்லைன்னா நமக்கு சோர்ந்து போயிடும், உடல்ல வியாதி வந்து. அப்ப ஆக்சிஜன் எவ்வளவு முக்கியம்னு நம்ம பாருங்க. அதுக்காக தான் இந்த மரங்களை வளர்க்கணும், நிறைய மரங்களை வளர்க்கணும். அந்த மழை பெறதுக்காகவும், மண் அரைப்பு இருக்கிறதுக்காகவும், நாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்காகவும் இந்த உலகத்துல மரங்கள் நிறைய வேணும்ன்றதுதான் நம்முடைய அமைப்புடைய குறிக்கோள். அது இல்லாம நம்ம ஓசோன் படலம் ஒரு படலம் இருக்கு. ஓசோன் படலம் பூமி, அதாவது மேகத்துக்கு மேல ஒரு அடுக்கு இருக்கு. அந்த அடுக்கு வந்து சூரிய ஒளி பட்டு கம்மியா அனுப்புது, வெப்பத்தை குறைச்சி அனுப்புது. அது டைரக்டா அந்த இடத்துல அதை ஆரம்பிச்சுன்னா நம்ம ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ஒவ்வொருத்தரும் தாங்க மாட்டோம் சூடு. அது இல்லாம நமக்கு அந்த சூரிய ஒளி நேரம் கொடுத்தா நமக்கு வெள்ளை வழியா தழும்பெல்லாம் வந்துடும், நிறைய தோல் வியாதிகள் வரும். அது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. அந்த ஓசோன்ல ஓட்டை விழுந்திருந்தது, ஓட்டை. அந்த ஓட்டை வந்து இந்த கொரோனா டைம்ல நிறைய வாகனங்கள் எல்லாம் குறைஞ்சி போய் வாகன இயக்கங்களை ஏரோப்ளைன் ஓடுறதில்லை, வானக்கூட்டி ஓடுறதில்லை, ட்ரெயின் ஓடல, எல்லா நாட்டிலுமே நிறுத்திட்டாங்க. அதனால இப்போ அந்த ஓசோன் படலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு 2 கிலோமீட்டர் அளவு பெரிய ஓட்டை இருந்தது. ஏன்னா விஷ்ணு எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் அந்த இது ரொம்ப பெருசு தான், அது கணக்கெல்லாம் தெரியாது நமக்கு. பெருசா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட்டல அந்த பனி பிரதேசத்துக்கு மேல இருக்குது. அந்த பனி பிரதேசத்தில் இருக்க அந்த ஓட்டையினால சூரிய ஒளி நேரப்பட்டு நிறைய தண்ணி பனி உருகிட்டே இருக்குது. கடல் மட்டம் ஒரு பக்கம் பனி உருகிடுச்சுன்னா கடல் மட்டம் உயர்ந்துடும். கடல் மட்டம் உயர்ந்துச்சுன்னா தாழ்வா இருக்கிற பகுதியில் தண்ணி வந்துடும். இப்போ தாழ்வா இருக்கிற பகுதி எந்த பகுதினா திருச்செந்தூர் தாழ்வான பகுதி, பாண்டிச்சேரி தாழ்வான பகுதி, சென்னை தாழ்வான பகுதி. அப்போ காலப்போக்கில் நம்ம சூரிய ஒளி நம்ம மர
கடல் மட்டம் உயர்ந்துடும். கடல் மட்டம் உயர்ந்தா தாழ்வான பகுதியில் தண்ணி வந்து சுனாமி அந்த மாதிரி. அதுக்காக இந்த நிலை ஏற்படக்கூடாது, காற்று சமநிலை கெட்டக்கூடாது, இந்த பூமி சமநிலை கெடக்கூடாது, ஆக்சிஜன் குறைபாடு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டா நாம சின்ன சின்ன முயற்சியா இந்த மரக்கன்றுகளை தான் கிராமத்தோறும் கொடுத்துருக்கோம். அந்த ஒரு அந்த அடிப்படையில் தான் நம்ம சபையில இன்னைக்கு நம்ம கிராமத்துல குருந்தம்பரம் கிராமத்தில் ஆனூர் கிராமத்தை சேர்த்து இந்த மரக்கன்றுகளை பழமரக்கன்று கொடுத்து நாங்கள் அந்த சமநிலை உலக சமநிலையை கொண்டு வரதுக்காக எல்லாருக்கும் காசு கிடைக்கணும், எல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கை இந்த அமைப்பு கொடுத்துருக்கோம். நாங்கள் மரக்கன்று வழங்கணும். இந்த மரக்கன்று வழங்குறதுக்கு ஐயா வந்து இப்போ வழங்கணும். நீங்கள் ஃபோட்டோ எடுங்க வீடியோ. ஃபோட்டோ எடுங்க. ஐயாக்கிட்ட கொடுத்து வாங்கி ஐயாக்கிட்ட கொடுத்து ஐயாக்கிட்ட எடுத்து கொடுங்க. வாங்கிக்கங்க அம்மா, கூட தடவை வாங்கிக்க. போங்க வெளியே இருக்கட்டும். நாங்கள் வாங்க ஒன்றும் வாங்க. ஏன்னா ஒரு வாங்கி அடுத்து வாங்க. நீங்கள் வாங்க, எடுத்து வாங்க, அடுத்து வாங்க. ஒருத்தரா ஃபோட்டோ எடுக்கணும். ஒருத்தரா வாங்க, ஒருத்தரா அவரு சாதம் கொடுக்குது. வா இப்படி வந்து யாரோட கண்ணு மாற்றி வாங்கிக்கலாமா? எது ஒன்றா தேவையான வாங்கிக்கோங்க. மாற்றி இருந்துச்சு. என்ன மரம் வேணுமோ அதை மாற்றி வாங்கிக்கலாம். யாருக்கு என்ன மரம் வேணும் தேவைப்படுறத வாங்கிக்கோங்க. சரிங்க. பக்கத்து வீட்டில் யாருக்காச்சும் எக்ஸ்ட்ராவே பக்கத்தில்